இயேசு கிறிஸ்து முதலாவது வார்த்தையினால பிசாசை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார். தனக்குள்ள பெருமையை கொண்டு வர பார்த்த சாத்தானை, தன்னால எதையும் முடியும், தனக்கு ஒன்னா பிதா இறங்குவார்னு சொல்ல வந்த சாத்தானை. ஏன்னா மனுஷனை இப்படிதான் அது சோதிச்சு எல்லாரும் விழுந்துட்டாங்க. ஏவாளை அப்படிதான் வஞ்சித்துச்சு. இதை சாப்பிட்டா தேவதூதனை போல இருப்ப. அதே சோதனை இயேசு சோதித்து பார்த்து வந்தாதான் மனிதர்கள் சோதனை வந்து மீட்கப்பட முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தாதான் தெரியும் ஆண்டவரேன்னு வேண்டாம். தெய்வம் மனுஷனா பிறந்து வரணும், அப்படின்னா நம்ம சோதனை என்னன்னு தெரியும்னு நினைக்கிறாங்க. தெய்வமே மனுஷனா வந்துட்டாரு. தனி 30வது வயசுல அப்படி ஒரு சோதனை. ஐயா பசியா இருக்கீங்களா, உங்க பைபிள் தான் எழுதிருக்குல்ல, கல்லுகளை அப்பமாக்குவார்னு வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான் என்று எழுதிக்கிறேன். வார்த்தை என்ன பிழைப்பூட்டும். இதை இப்படி கல்ல அப்பமாக்கணுங்கிற அவசியம் இல்லை. என் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். இதுக்கு மேல என்ன வேணும்? ஜெயித்து காட்டினார். நீ இனிமேல் சோதிக்கப்படுறேன், கடவுள் வந்து பிறந்து பார்த்தா தான் தெரியும் நினைக்காத, சோதிக்கப்பட்டேன் பார்த்துக்கோ. இரண்டாவதா ஒரு சோதனை, தேவதூதர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். அங்க என்ன சொல்றாரு? உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராத. கரங்களை ஏந்தணும் தெரிஞ்சா அவர் ஏந்திக்கிடுவாரு. இப்ப ஏந்தாம இருக்கிறாருன்னா நான் நடந்து போகணும், எனக்கு அந்த பலன் இருக்குது. கடைசியா உலகத்துல இருக்க எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுத்துருந்தேன், என் காலில் விழுந்து பணி. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே தொழுது கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதிக்கிறேன். ஜெயித்தாரு. இந்த மனிதர்கள் இந்த மூன்றில் இன்னைக்கு மாட்டப்பட்டுக்கிட்டு எதிரியா ஒன்றை தோத்து போய்கிட்டு பிறகு தோத்துட்டோங்கிறத கூட ஒத்துக்கிட முடியாம அதுல இருந்து சரியாதுக்கே பல மாசங்களாகி அதுக்கடுத்து தான் இருந்துட்டோம் அப்படின்னு சிம்பிளா முடிச்சுக்கிட்டு பிறகு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அது பெரிய பாவமா உணர்த்தப்பட்டு ஐயோ நான் இப்படி இருந்துட்டேன்னு அன்களாய்த்துக்கிட்டு, ஆனா தேவனுக்குரிய வாழ்க்கையில வாழவும் முடியல, இந்த வார்த்தையின்படி நினைச்சிருக்கவும் முடியல. ஏவாள் செய்த அதே தவறு இன்னைக்கு வரைக்கும் எத்தனை மனிதர்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க, விசுவாசிகள் செய்து கொண்டு இருக்கிறீங்க. கேட்டா கொஞ்சம் வஞ்சிக்கப்பட்டேன், கொஞ்சம் அவ்வளவுதான், ஆண்டவரை தூக்கிட்டாரு. ஆகா, ஒரு வஞ்சகத்துக்கு ஆளானதுனால அவங்க மரணத்தையே சந்திச்சிட்டாங்களாம். ஆனா இங்க அசால்ட்டா சொல்றோம், ஏன்னா இயேசு அவ்வளவு கிருபை உள்ளவர் இல்லைங்க. அவன் செய்ததுக்கு தக்க கிரியைக்கு தக்க பலன் அவர் கொடுக்கதான் வராரு. அதை மறந்துடாதீங்க. அதுக்குத்தான் யோவான் அவ்வளவு சொல்லுகிறார், நம்மில் பாவம் இல்லைன்னு அசால்ட்டா உட்கார்ந்து இருக்கீங்களே, இயேசுக்குள்ள வந்துகிட்டு இவ்வளவு பாவத்துல இருக்கிறீங்களே, சொல் தவறுகிறீங்களே, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னா பேசுகிறீங்களே, தான் சொந்த குடும்பத்தை நடத்த அறிஞ்சிருக்குன்னா இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்களே நடக்கல, உங்க குடும்பத்தை எப்படி நடத்துவீங்க? உங்க வீட்லயே பக்தியான ஆள் யாருன்னா நீங்க சொல்றீங்க, ஏன் நீங்க ஒரு பக்தியான ஆள இல்லைங்கிறத நிரூபிச்சிட்டீங்கல்ல. சிந்திச்சு பாருங்கன்னு சொல்லுகிறார்.